அதாவது பிரச்சாரம் இப்போ பரபரப்பாக நடத்திட்டு இருக்கிறது அதிமுக தான். அதிமுக பிரச்சாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு திமுக தரப்புலேருந்து ரியாக்ஷன் பறந்துருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் அதுக்கு பதில் கொடுத்தது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். இவங்க 2 பேர் தான். முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரச்சாரம் நின்றுது. இப்போ தான் ஊராக போய்ட்டு பிரச்சாரம் பண்ணுகிறார்ல. அப்போ ஒரு பிரச்சாரத்தில் கூட்டத்தின் நடுவில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. 108 ஆம்புலன்ஸ் வேறு. ஐயோயோ ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியெலாம் விட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது நின்று ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வார்னிங்கை விடுறாரு. படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, யார் ரூட்டில் வரா நீ, அட்டா தருவை இந்த ஆம்புலன்ஸு மட்டும் நேராக பக்கம் பார்த்தேன், டிரைவரே ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசியிருக்கார். நிஜமாகவே இப்படி தான் பேசியிருக்காரு. ஸ்லாங் வேணால் வேறு மாதிரி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஸ்னாப்பர் இருக்கும் அப்படி இருந்துருச்சு. சரி, அது பார்க்கையில் என்னங்க ஒரு முதல்வர் வேட்பாளர், ஒரு எதிர்க்கட்சின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அவர் போய் என்னங்க இப்படி மிரட்டுறாரு, வெரி வெரி பேட் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீனை முதல்ல பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே நோயாளியே போக கிடையாது. வழி இருக்குது. நான் ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு விடுறது. அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போறாங்க. வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை. அதுக்கு பதில் கொடுத்த மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்காக்கும் சேவையில் ஈடுபடக்கூடிய 108 ஆம்புலன்ஸு போகிற வழியில் இவங்க பிரச்சாரத்தை போட்டுட்டு, ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு இந்த வழியில் தான் நீங்கள் போகணும், இங்கிட்டு போகக்கூடாது, ரோடு பிளாக் அப்படி சொல்ல முடியாது. எல்லா சர்வீஸையும் பிளாக் பண்ணலாம். பஸ்ஸை கூட நீங்கள் ரீரூட் பண்ணி விடலாம். ஆனால் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு இந்த பக்கம் தான் போகணும், அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போகணுன்னா அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணணும். அதுதான் ஆம்புலன்ஸ்க்கு இருக்க ஸ்பெஷல் க்ரைட்டீரியாவே. அப்படி இருக்க ஆம்புலன்ஸ் நான் போகிற வழியில் இவங்க பிரச்சாரத்தை போட்டு, நாங்கள் பிரச்சாரம் பண்ணுற இடத்துலலாம் ஆம்புலன்ஸ் வருது, வேணும்னே பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. அது மட்டுமா, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவர் என்னமோ ரவுடிசம் பண்ணுற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுறாரு. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் மா சுப்பிரமணியன் அவர்கள். இதில் என்னென்னா, இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு வார்னிங் தான். எனக்கு என்னென்னா, என்னப்பா இதெல்லாம் ஒரு காமன் மேன், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட இந்த இனிமேல் ரோட்டு பக்கம் வாடா, உன்னையவே இந்த ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே என்ன கேஸ் சொல்லுதான், பயங்கரமாக பாயம், சட்டம் செங்குன்னு தன் கடமையை செய்ய வந்துடும். இப்போ இவங்க மேலே எப்படி கடமை செய்யுதுன்றதை நான் பார்க்கணும்னு நினச்சேன். அமைச்சரே இதோட நிறுத்திக்கிங்க, ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இருந்தாலும் சட்டம் சும்மா இருக்குமா இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்போம். அவர் எங்கே போகிறாரோ அங்கே ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னே தெரியல. அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போடுறது சாலைகளில் போகிறாரு, பிரதான சாலைகளில் போகிறாரு. இந்த ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் 1330 ஆம்புலன்ஸ் இருக்கு, 108 ஆம்புலன்ஸ். இந்த 1330 ஆம்புலன்ஸுமே உயிர் காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு, நான் வர வழியில ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு இல்லாமல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவரை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.